إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானை கடந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இப்போது நம்முடைய உள்மனது இப்படி கேட்டிருக்க வேண்டும், ரமலானில் நாம் வெற்றி பெற்றோமா அல்லது தோல்வியுற்றோமா? இதை இந்த நேரத்தில் ரமலானோடு மட்டும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாமல், ரமலான் முடியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் எப்படி இப்போது நாம் ஒப்பிடக்கூடிய இந்த கேள்வியை கேட்கின்றோமோ, இதே போன்று ஒட்டுமொத்தமான வாழ்நாளையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் கொடுத்த ஒட்டுமொத்தமான வாழ்நாளையும் வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த கடைசி நாள், அந்த நேரமும் நம்முடைய உள்ளம் பேசும், நாம் வெற்றி அடைந்து விட்டோமா அல்லது மௌத்தாகக்கூடிய இந்த நேரம் நாம் தோல்வியுற்று இருக்கின்றோமா? இப்படி கடைசி நேரத்தில் தோன்றக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தவர்களாக நாம் இருப்போமேயானால் அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கு பொருந்திக் கொள்ளட்டும். அப்படி வெற்றி அடையக்கூடிய சாலிஹீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கட்டும். ஒருவேளை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், இந்த உலகத்தை சோதனையாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த தினங்களை வெறுமனே வெட்டித்தனமாக கழித்துவிட்டு, எப்படி ரமலானை வெட்டியாக கழித்தார்களோ அதே போன்று கழித்துவிட்டு மரணிக்கக்கூடிய அந்த நேரம், ஏண்டா என் வாழ்க்கையில இந்த நாள் இந்த நேரம் என்று வானவரிடத்தில் வானவர் இடக்கூடிய கட்டளைக்கு அடங்காமல் உயிர் உடலுக்குள் ஓடி ஒளிவதற்கு ஏதேனும் இடம் இருக்கின்றதா என்று ரூஹ் தேடி அலைந்ததற்கு பின்னால் வானவர்கள் நம்மை அடித்து, குர்ஆன் பேசுகின்றது, வானவர்கள் நம்மை அடித்து நம்முடைய உடலுக்குள் இருந்து உயிரை எடுத்து செல்லக்கூடிய அந்த தினம் நாம் தோல்வியுற்ற தினம். அவர் லூசர், அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டார். இவருடைய கபரில் கொண்டு வந்து மக்கள் புதைத்ததல்ல, அந்த தருணத்தில் கபருக்கு செல்வதற்கு முன்னதாகவே இவருடைய ரூஹ் பறிக்கப்படும் போதே இவருக்கு தெளிவாக புரிந்துவிடும், நாம் நம்முடைய வாழ்நாளை அகல பாதாளத்தில் விட்டுவிட்டோம், முடிஞ்சு போச்சு, இனி யாரும் நம்மை பாதுகாக்க போவதில்லை, நம்முடைய வாழ்நாளை நாம் நாசம் செய்து விட்டோம் என்று தோல்வியுறக்கூடிய இந்த தினத்தை அவர் அன்றைய தினத்தில் காண்பார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு இந்த உலகத்தில் வாழும் போதே நம்முடைய வெற்றியின்மையின் காரணம் என்ன என்பதை நிச்சயமாக தெரிந்திருப்பது அவசியம். இதை இமாம் ஷகீக் அல் பல்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஹில்யத்துல் அவுலியா, அதே போன்று தஸவ்வுஃப் என்ற புத்தகங்களிலே நீங்கள் பார்க்கலாம். 6 காரணங்களை குர்ஆன் ஹதீஸினுடைய மையத்தில் ஆதாரத்தோடு மிக தெளிவாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வெற்றி அடையாமல் தோல்வி அடைவதற்கும் தோல்வி அடைந்து கொண்டே இருப்பதற்கும், அவனுடைய வாழ்நாளில் செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் பரக்கத் இல்லாமல் பரக்கத்தின்மையோடு நிம்மதியற்று இருப்பதற்கான 6 காரணங்களை கொண்டு வந்து மிக தெளிவாக சொல்கிறார்கள். நம்பர் 1, யனாலூன நிஅமல்லாஹி வலா யஷ்குரூனஹா. இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடம் இருந்து நிஅமத்தை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் நன்றி செலுத்த மறந்து விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம், அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், நேரான பாதையிலே அல்லாஹ் அவர்களை கொண்டு வைத்ததற்கான காரணம், உலகத்திற்கே முன்னோடி இமாமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியதற்கான காரணங்களில் ஒன்று ஷாக்கிரல் லிஅன்உமிஹி, அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளுக்கு அவர் நன்றி செலுத்துபவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எறும்பு பேசுவதை காதில் கேட்டதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள். லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர்,
என் ரப் என்னை சோதித்து பார்க்கின்றான். எறும்புகளுடைய பேசக்கூடிய சப்தங்களை எல்லாம் என் காதில் ரப்புல் ஆலமீன் கேட்க வைத்து என் ரப் என்னை சோதிக்கின்றான். அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துபவனாக இருக்கிறேனா அல்லது நன்றி கொள்றவனாக இருக்கின்றேனா, நன்றி மறப்பவனாக இருக்கின்றேனா என்று என் ரப்பு என்னை சோதித்து பார்க்கின்றான். சூரத்து தஹரை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா, நிச்சயமாக நபிமார்களை கொண்டு நாம் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல், நேர்வழியை நேரான பாதையை நாம் காட்டினோம். இது குர்ஆன், இது ஹதீஸ், இதுதான் சரி, இது தவறு, இது ஹக், இது பாத்தில், எல்லாவற்றையும் ஏன் கொடுத்தோம்? இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா, இவர்கள் ஷாக்கிர்களாக இருக்கிறார்களா அல்லது இவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக நாம் கொடுத்தோம். எவ்வளவு பெரிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. ஹிதாயத், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் கிட்ட தினம் தினம் ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்கின்றோமே, இதற்கான பகரத்தை அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுத்து நம்மை சோதிக்கிறானாம். நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்பவர்களாக, நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறோமா அல்லது குஃப்ர் செய்பவர்களாக, நன்றியை மறப்பவர்களாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். பக்கத்துல அடுத்த 4வது வசனமே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒருவேளை இவர்கள் காஃபிர்களாக, ஷாக்கிருக்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை காஃபிர், ஷுக்ருக்கு ஆப்போசிட் வார்த்தை குஃப்ர். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் பேசுகின்றான். இன்னா அஅதனா லில் காஃபிரீன அக்லாலம் வ ஸஈரா, இவர்கள் ஒருவேளை நன்றி மறந்தவர்களாக, நன்றிக்கு ஆப்போசிட்டான வழியிலே சென்றவர்களாக இவர்கள் இருப்பார்களாயின் இவர்களுக்கு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு மிகப்பெரிய வேதனையை நாளை மறுமை நாளையில் நரகத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். நன்றி மறப்பதை அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. பின்பு உள்ளத்தால் நன்றி செலுத்த வேண்டும். உள்ளத்தால் எப்படி நன்றி செலுத்துவது? உள்ளத்தால் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய முயற்சியால் இது எனக்கு கிடைக்கவில்லை, அவர் கொடுத்ததினால் இது எனக்கு கிடைக்கவில்லை, இதனால் எனக்கு இது கிடைக்கவில்லை, இந்த வழியில் நான் சென்றதினால் இது எனக்கு கிடைக்கவில்லை. ஆழமாக உள்ளத்தில் என்ன வேண்டும்? இவை ஒட்டுமொத்தத்திற்கும் காரணம் நீதான். நீதான் என்னை இப்படி ஆக்கினாய். காரண காரியங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஊமையாக்குகின்றான். இந்த உலகத்தினுடைய படைப்பு அல்லாஹ் தஆலா அப்படி அமைத்திருக்கின்றான். காரண காரியங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா செய்வான். ஏனெனில் அதுதான் நம்முடைய மூளை ஒத்துக்கொள்ளும். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, ஏன் இறந்துட்டாரு, எப்படி இறந்தாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக் என்பது காரணம். உண்மையில் ஹார்ட் அட்டாக் வந்ததனால இறந்தாரா? அல்லாஹ்வினுடைய நாட்டம். அல்லாஹ் எப்போது யாருக்கு நாடுகின்றானோ அப்போது மரணத்தை கொண்டு வருகின்றான். காரண காரியங்களை அதனோடு இணைக்கின்றான். மனிதனுடைய மூளை காரண காரியங்களோடு பிணைத்து படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ சூரத்து தஹரினுடைய முதல் ருக்குவினுடைய கடைசி வசனம் பேசுகின்றது. சஅயுக்கும் மஷ்கூரா, நாளை மறுமை நாளையில் நல்லவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். சொர்க்கத்தை கொடுத்து ரப்புல் ஆலமீன் பேசுவான். உங்களுடைய முயற்சி, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தீர்களே, உங்களுடைய உழைப்பை போட்டீர்களே, தீனின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று வாழ்ந்தீர்களே, சிரமப்பட்டீர்களே, உங்களுடைய முயற்சி அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது, அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டது. பின்பு மஷ்கூரா, உங்களுடைய ஷுக்ர், உங்களுடைய நன்றி செலுத்துதல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏனெனில் அல்லாஹ் ஷக்கூர். பாருங்க பேர்ல அல்லாஹ் தஆலா ஷக்கூர். எப்போதுமே அவன் நன்றி மறப்பவன் இல்லை. அல்லாஹ் கஃபூர் இல்லை. நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் தஆலா ஷக்கூர். யார் எதை எப்போது அவனுக்கு செய்தாலும், அது சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும், அதை ரெட்டிப்பாக்கி பன்மடங்காக நன்றி செலுத்துபவன் ரப்புல் ஆலமீன். நாம் செய்த அமல்களுக்காக சொர்க்கம் இல்லை, நாம் வாழ்ந்ததற்கான முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தை கொண்டு வந்து நம் மீது சொரிய இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹரினுடைய முதல் ருக்குவினுடைய கடைசி வார்த்தை ஜஸாஉக்கும் சஅயுக்கும் மஷ்கூரா, உங்களுக்கான நற்கூலிகள் வழங்கப்பட்டு விட்டது, மேலும் உங்களுடைய நன்றி செலுத்துதல் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா பேசுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ நிஅமத்துகளை பெற்றுக்கொண்டு
நன்றி செலுத்தாததுதான் நம்முடைய தோல்விக்கான முதல் காரணம் என்று இமாம் எழுதுகிறார்கள். பின்பு இரண்டாவது காரணம், யதஅல்லமூனல் இல்ம வலா யஅமலூன பிஹி. மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இல்மை எடுப்பார்கள், இல்மை கற்பார்கள். ஒரு நாளும் அவர்கள் பெருமை கொண்டதே இல்லை. அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய இல்முகளை வைத்து அதை கற்றுத் தேர்வார்கள், பின்பு அதை நடைமுறைப்படுத்துவார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களிடம் இருந்து 10 வசனங்களை நாங்கள் கற்றால், குர்ஆனில் இருந்து 10 வசனங்களை நாங்கள் கற்றால், இந்த 10 வசனங்களை நடைமுறைப்படுத்தாத வரைக்கும், நடைமுறை அமல் செய்யாத வரைக்கும் அடுத்த வசனங்களுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். இல்மை கற்கிறார்கள் மக்கள், இல்மை எடுக்கிறார்கள், வலா யஅமலூன பிஹி, ஆனால் அமல்கள் செய்வதில்லை. நீங்க சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். இல்மு கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு, அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே எப்படி நெருங்க முடியும், எப்படி நெருங்க வேண்டும் என்பதை இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கற்று தேர்ந்து கொண்டு சென்றவர்களாக இருந்தார்கள். எனவே இதை மிக முக்கியமான விஷயங்களாக இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஹலீஃபாவாக இருக்கும் போது தங்களுடைய பெரும் படையோடு வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது திடீரென்று ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி வீட்டோரமாக வாசலில் நின்று கொண்டு உமர் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக சென்றார்கள் அவர்களை முன்னோக்கி. போனதும் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். உபதேசத்தினுடைய ஆரம்பம், உமர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஸ்டார்டிங் வேர்ட் இத்தகில்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீண்ட நெடிய தூரம் உபதேசம் செய்தார்கள். நிறைய செஞ்சாங்க. வயசான அம்மா. சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சட்டையை பிடித்துக் கொண்டு பேசினார்கள். அந்த அம்மாவால நிக்க முடியல, நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு வயசாயிடுச்சு, நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். சட்டையை பிடித்துக் கொண்டு பேசினார்கள். சுற்றி இருக்கக்கூடிய தாபிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது இருந்த சிறிய சிறிய சஹாபாக்களுக்கெல்லாம் 15 வருஷம் தாண்டிருச்சு. இப்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், யார் இவர்கள், எப்படி இப்படி அமீருல் முஃமினீன் இவங்க போய் இவ்வளவு பணிஞ்சு அவங்க கிட்ட பேசுறாங்களே, என்ன நடக்குது இங்க, யார் அந்த அம்மா, அப்படி இப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் நேரம் கழிந்ததற்கு பின்னால் போலாம் இப்ப நீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். சஹாபாக்களும் சுற்றி இருந்த தாபிகளும் கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, யார் அந்த தாய், அவர்கள் பேச பேச நீங்கள் நடுங்கிக் கொண்டு இப்படி இருந்தீர்களே என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் முஜாதலாவினுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். கத் சமிஅ அல்லாஹ்வினுடைய முதல் வசனம் இது, சூரத்துல் முஜாதலாவினுடைய முதல் வசனம் இது. இங்கிருந்து 4 வசனங்கள் அல்லாஹு தஆலா லிஹாருடைய சட்டத்தை பற்றி பேசுகின்றார். லிஹார், ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என் தாய்க்கு ஒப்பானவள், தாயை போன்றவள் என்று சொல்லிவிடுவது. இது உண்மையில் அழகை ஒப்பிட்டு யதார்த்த நிலையில் சொல்வதல்ல, மனைவியை தடுத்துக் கொள்வென்ற அடிப்படையில் சொல்ல வேண்டியது. இப்படி சொல்லிவிட்டார். யாருடைய கணவர், இந்த அம்மா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேசினாங்களே, இந்த அம்மாவுடைய கணவர், அவர்கள் இளமையில் இருக்கும் போது அவருடைய கணவர் இப்படி சொல்லிவிட்டார். மனைவியை தன்னிடத்தில் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்வதனால் தலாக்கை பாயினோ இந்த மாதிரி லியான் இதெல்லாம் எதுவுமே நடக்காது. என்றாலும் இப்படி சொல்வது என்பது மிகப்பெரிய தப்பு, தவறு இஸ்லாத்தில். இந்த விஷயத்தை இந்த தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் திடீர் என்று என்னை லிஹார் செய்கிறார், இது போன்று சொல்கிறார் என்ற இந்த முறையீட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சமாதானப்படுத்துறாங்க, அந்த அம்மாவை விடுங்க, பிரச்சனை இல்லை, அப்படி எப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அந்த தாயார் கீழே போற மாதிரி இல்ல, போல்டு லேடி முறையிடுறாங்க. இதை விவாதமாக மாற்றுகிறார்கள். யாரிடத்தில்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விவாதம் செய்கிறார்கள். இப்படி 2 பேருக்கு நடுவுல விவாதம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இடையிடையே இந்த தாய்
இடையிடையே நபி அவர்களோடு விவாதம் செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலும் முறையிடுகிறார்கள். யா அல்லாஹ், நீ பார், நீ பேசு, நீ ஏதாவது சொல்லு என்று அல்லாஹ்விடத்திலும் முறையிடுகிறார்கள். நபி அவர்களிடத்தில் விவாதமும் செய்கிறார்கள். இது நடந்து கொண்டே இருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விட்டார்கள். கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். நபியே, உங்களிடத்தில் யார் தர்க்கம் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலும் இடையிடையே முறையிட்டுக் கொண்டு உங்களிடத்தில் யார் இருக்கிறார்களோ, இந்த தாயினுடைய சொல்லை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் என்ற வசனத்தை கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அங்கிருந்து 4 வசனங்கள் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். இந்த தாயாரை பற்றி சொல்லப்படுகின்றது. யார் இவர்கள்? இப்ப இதை இந்த மக்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவூட்டி சொல்கிறார்கள். யார் தெரியுமா அவங்க? யார் தெரியுமா அவர்கள்? கௌலா பின்த் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுடைய சொல்லை 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கும் ரப்புல் ஆலமீன் அங்கு செவிமடுத்து விட்டான் என்றால் இந்த உமர் யார்? இந்த உமர் இவருக்கு முன்னால் என்ன என்று தன்னை பணிவாக்கி அவர்களுக்கு முன்னால் இறங்கி பேசிய இந்த தருணத்தை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். இதை ஏன் இங்கு பதிவு செய்கிறேன் என்றால், 2 விஷயங்கள் தெரிந்துவிட்டால் அவர்கள் தங்களை மிகப்பெரிய முஅல்லிமாக நினைத்துக் கொள்கிறார்கள். இல்மு என்பது எவ்வளவு பெரிய விஷயம். எதுவரைக்கும் இல்மை கற்ற அதனுடைய அமல்கள் நம்மிடத்திலே வரவில்லையோ ஒன்றுமே இல்லை. இல்மு இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப இதைத்தான் இமாம் அவர்கள் மிக தெளிவாக 2வதாக பதிவு செய்கிறார்கள். இல்மை கற்றுக்கொள்வார்கள், இல்மு அவர்களிடத்திலே இருக்கும், ஆனால் அமல்கள் அவர்களிடத்திலே இருக்காது. இதுதான் தோல்வியினுடைய மிக முக்கியமான 2வது காரணம். 3வது, யுசாரிஊன இலல் ذுனூப் வ யுஅخிரூன தௌபா. பாவங்கள் செய்வதில் மும்முரமாக செல்வார்கள். பாவங்கள் செய்வதில் மும்முரமாக செல்வார்கள், வேகமாக செய்வார்கள் பாவங்களை. அதற்கான சந்தர்ப்பங்களை தேடுவார்கள், அதற்கான சந்தர்ப்பங்களை தேடி தேடி போவார்கள். ஆனால் பாவம் செய்து விட்டோமே என்ற உணர்வு, என்ற பயம், அல்லாஹ்வின் மீது அச்சம், இப்படி நாம் பேசிவிட்டோமே, இப்படி நாம் செய்து விட்டோமே, இப்படி நாம் ஈடுபட்டு விட்டோமே, எந்த விதமான தவறான குற்றங்களும் உள்ளுணர்வும் அது போன்ற உள்ளச்சமும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது. தௌபா செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும், ஆனால் தௌபாவை பிற்படுத்துவார்கள். தௌபாவை பிற்படுத்துவார்கள். எங்க தாடி வைங்க, இல்லங்க எனக்கு எங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, காலம் இருக்கு என்று சொல்லுவார்கள். எங்க தொழுதுக்குங்க, இப்போ இல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லுவார்கள். எதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய காரணங்களாக, நன்மைக்குரிய காரணங்களாக இருக்கிறதோ இதை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார்கள். டைம் இருக்கு, காலம் இருக்கு, டைம் இருக்கு, காலம் இருக்கு. சரி, செய்ததற்கான தௌபாவை இப்போதே இந்த நிமிடமே செய்து விடுங்கள், செய்யலாம் என்பது மட்டும் அவர்களுடைய மனம். இல்லை இல்லை, தௌபாவுக்கு டைம் இருக்கு, தௌபாவை தள்ளி போடுவார்கள். பாவங்களை முற்படுத்துவார்கள், பாவங்கள் என்று தெரிந்தும் அதை முன்னோக்கி விரைவாக செல்வார்கள், ஆனால் தௌபாவை பிற்படுத்துவார்கள். ஆனால் குர்ஆன் எப்படி பேசுகின்றது? குர்ஆன் இதற்கு நேர்முரணாக மிக அழகான விஷயத்தை பேசுகின்றது. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah. வசாரிஉ, இவர்கள் விரைந்து செல்வார்கள் நல்லடியார்கள். எதன் பக்கம்? அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து கிடைக்க பெறுகின்ற மன்னிப்பின் பக்கம் விரைவார்கள். இந்த நிமிஷம் இப்போதே தௌபா செய்து விட வேண்டும், இந்த நொடி இப்போதே அல்லாஹ்விடம் மன்றாடி விட வேண்டும். இதை அல்லாஹு தஆலா நன்மையான காரியங்களில் தயார் நிலையில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக, விரைந்து செல்பவர்களாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்போது 3வது நம்முடைய தோல்விக்கான மிக முக்கிய காரணம் பாவங்களில் விரைவை உண்டு பண்ணுவது, தௌபாவை பிற்படுத்திக் கொண்டிருப்பது. 4வது விஷயம், யுசாஹிபூன ஸாலிஹீன் வலா யக்ததூன பிஅஃஆலிஹிம். பெரும் பெரும் நல்லவர்களோடு தொடர்பு கொள்வார்கள், பெரும் பெரும் நல்லவர்களோடு தொடர்பு கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்களை, அவர்கள் ஏவக்கூடிய அமல்களை, அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை பின்பற்ற மாட்டார்கள். அதாவது இப்போதெல்லாம் பெருமை எதுவென்றால், இவர் கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு, யார் ஃபெமிலியரா இருக்கிறாரோ அவரை காட்டி, இப்ப சாலிஹீன்கள்லாம் அந்த கான்செப்டே செத்து போச்சு. இப்ப யூடியூப்ல யார் ஃபேமஸோ அவங்க எல்லாம் சாலிஹீன்கள் ஆயிட்டாங்க மக்களுக்கு. அவரவர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவரவர்கள் என்ன இல்மு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, அவரவர்களுக்கு தோதுவாக அவரவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதுதான்.
இதுதான் தீன், இதுதான் மார்க்கம், இதுதான் எல்லாமே என்று. அப்ப இங்கு சொல்லப்படுகின்றது இமாம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் சாலிஹீன்கள் நல்லவர்களோடு தொடர்பில் இருப்பார். ஆனால் அந்த தொடர்பு இன்று எந்த அளவில் இருக்கின்றது? வெறுமனே கான்டாக்ட். அவரோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்பது வெளியில் சொல்வது தனக்கான ஒரு பெருமை, அது போதும். ஆனால் உண்மையில் சாலிஹீன்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசுவது எதற்காக? அவர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஈ மொய்ப்பதை போன்று வந்து வந்து மொய்த்தது எதற்காக? நபி அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும்? இல்லை, நபி அவர்கள் நமக்கு ஹிதாயத்தை போதிப்பார்கள். நல்லவர்களிடமிருந்து அமல்களை எடுத்துக் கொள்வதற்காக, அமல்களை செய்வதற்காக தொடர்புகள் இப்படி இருந்தாக வேண்டும். ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நமக்கு இருக்கின்றது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய இமாம் ஒரு நாள் ஷாம் தேசத்திற்காக ஒரு வேலைக்காக சென்றிருந்தார்கள். வேலை முடிய இரவு நேரம் ஆகிவிட்டது. இப்போது இரவு நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி வர முடியாது, அங்கேயே தங்கியாக வேண்டும். அல்லாஹ்வினுடைய வீட்டை நாடி பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். பள்ளிவாசலுடைய முஅத்தின் இவர்கள் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் என்று யாருக்கும் தெரியல. அப்ப அங்க முஅத்தின் சொல்றார், பள்ளிவாசலில் உறங்குவதற்கு நம்ம ஊர்ல இடம் இல்லை, நம்ம ஊர்ல அதற்கான அனுமதி இல்லை, நீங்கள் வெளியே சென்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லங்க நான் வேலையா வந்தேன், வேலை முடியல, லேட் ஆயிடுச்சு, நான் தங்கிட்டு நாளை ஃபஜ்ரோடு கிளம்பி விடுவேன், அனுமதி தாருங்கள். அவர் விடல. இல்ல நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அனுமதி இல்லை, மறுக்கப்பட்டு விட்டது. இப்போ இமாம் அவர்கள் கெஞ்சுறாங்க கடைசியா, லாஸ்ட் மினிட். ஏன்னா அல்லாஹ்வுடைய பள்ளி, உரிமை இருக்குது, நான் தங்கிக்கிறேன், நைட்டு போயிடுறேன். அவர் கேட்கிற மாதிரி இல்ல, புடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு வந்து விட்டுட்டு சாத்திட்டு போயிட்டார். முஅத்தின் கொண்டுட்டு வந்து பள்ளிவாசலுடைய வாசலுக்கு வெளியே விட்டுட்டு கதவை சாத்தி விட்டு சென்று விட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல, யாரும் தெரிஞ்சவங்க இல்ல. பள்ளிவாசலுடைய வாசலிலேயே அமர்ந்து விட்டார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். ஷாமில் நடந்த நிகழ்வு. அந்த நேரத்தில் ஒரு ரொட்டி வியாபாரி ஒருவர் செல்கின்றார். கடையை சாத்தி விட்டு இரவு நேர கடைசி நேரம் அவர் செல்கின்றார். செல்லும் போது புதியதாக ஒரு நபரை காண்கின்றார். யாரோ ஒருவர் மிஸ்கீன் முசாஃபர் அமர்ந்திருக்கிறார், இப்னு சபீல் வழிபோக்கன். பக்கத்தில் வந்து சலாம் சொல்லி, சாப்பிட்டீர்களா? இல்லை. எங்கு தங்குகிறீர்கள்? நடந்த நிகழ்வை சொன்னார்கள் இமாம். இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி. சரி வாருங்கள் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவருக்கான ரொட்டியை குலைத்து கொடுத்து விட்டு நீங்கள் இங்கே உறங்கிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கான தயார் நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அவர் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தார், கொஞ்சம் நேரம் வேலையில் ஈடுபட்டார் வீட்டுக்காரர். அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய நேரங்கள் எல்லாம் அவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரையும் தஸ்பீஹாத்துகளையும் மொழிந்து கொண்டே இருந்தார். இது அவருடைய வழக்கம். இஸ்திக்ஃபாரையும் தஸ்பீஹாத்துகளையும் மொழிந்து கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் இவர் தூங்கி இருப்பார் என்று. பின்பு தஹஜ்ஜுடைய நேரம் வந்தது, ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கியது. அந்த நேரத்தில் காலையில் இருவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். அப்போது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் தஸ்பீஹாத்துகளையும் இஸ்திக்ஃபாரையும் மொழிந்து கொண்டே இருக்கிறீர்களே, இதனுடைய பலனை நல்லா கவனிங்க, இதனுடைய பலனை நீங்கள் அடைந்து கொண்டு இருக்கிறீர்களா என்று இமாம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப அவர் கூறினார், ஆம் அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பது எனக்கு கிடைக்கின்றது, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றேன், அது எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு துஆவை, ஒரே ஒரு முறையீட்டை நான் அல்லாஹ்விடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன், இதுவரைக்கும் அது மட்டும்தான் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை என் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அது மாத்திரம் இன்னும் நடக்கவில்லை என்று அவர் கூறினார். அப்போது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண்கலங்கியவர்களாக சொன்னார்கள், ஒரு அடியாருடைய பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா ஏற்றாக வேண்டும் என்பதற்காக இன்னொரு அடியாரினுடைய வசிப்பிடத்தை அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்தான். ஒரு அடியாருடைய
துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும், ஏற்றாக வேண்டும் என்பதற்காக இன்னொரு அடியாருடைய வசிப்பிடத்தை அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கடந்து சென்றார்கள் என்ற வரலாற்றை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நல்லவர்களோடு தொடர்பை ஏற்படுத்துவது என்பது மிக அழகான விஷயம். அதே நேரத்தில் நல்லவர்களோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கான காரணமும் நோக்கமும் அவர்கள் நம்மை நல்வழிப்படுத்துவார்கள் என்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர, நல்லவர்களோடு பெரியவர்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்துவது நமக்கான அந்தஸ்து, நமக்கான கண்ணியம், நாம் 4 நபர்களிடத்தில் காட்டிக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம் என்று மாறும்போது இது தோல்வியினுடைய 4வது காரணமாக அமைந்துவிடும். பின்பு 5வது யுஸிரூன துன்யா அலல் ஆகிரா. மிக முக்கியமான காரணம் யுஸிரூன துன்யா அலல் ஆகிரா. மறுமையை விட்டுவிட்டு மனிதன் உலகத்திற்காக ஓட துவங்கி விடுவான். உலகமே காரணம், உலகம்தான் ரீசன். உலகத்தில் வாழ்கின்றோம், உலகத்தில் இருக்க வேண்டும். இத பாருங்கப்பா, ஆகிரத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மௌத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று உலகத்திற்கு பின்னாலேயே அவன் ஓட துவங்கி விடுவான் என்று என்ற இந்த காரணத்தை இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், ஹுப்புத் துன்யா ரஅஸுன் குல்லி ஹதீஅத்தின். உலகத்தை ஒரு மனிதர் நேசிப்பதென்பது ஒட்டுமொத்த பாவங்களுடைய தலை என்று கூறினார்கள். யாருடைய உள்ளத்தில் உலகத்தின் நேசம் இருக்கின்றதோ, மறுமை பற்றிய நேசமோ, மறுமை சிந்தனையோ, மரணத்தை பற்றிய சிந்தனையோ அவருடைய உள்ளத்திற்குள் புகார். இவை இரண்டும் ஒன்றாக சேராது. உலகத்தின் நேசம் வேறு, மறுமையினுடைய நேசம் வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள். அதே போன்று குர்ஆன் இன்னொரு ஆங்கிள் இதை நம் இடத்தில் பேசி காட்டுகின்றது. ஃபிரௌன் மிகப்பெரிய படையோடு வாழ்ந்தான், எகிப்தை ஆண்டான். அப்படி இப்படி கஹார் ஜப்பார் அன ரப்புக்குமுல் ஆலா என்று என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டான். ஆனால் அவன் மௌத்தானதற்கு பின்னால் அவனுக்காக யாருமே வருந்தல, அவனுக்காக யாருமே அழல, அவனுக்காக யாருமே வருத்தம் தெரிவிக்கல. அல்லாஹு தஆலா பேசுகின்றான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்திரீன். இந்த கயவர்கள் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும் இறந்ததனால், இவர்கள் மௌத்தானதினால் இவர்களுக்காக வானம் அழவும் இல்லை, பூமி அழவும் இல்லை. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. வானம் அழவும் இல்லை, பூமி அழவும் இல்லை. ரீசன், இந்த பூமியே எந்துதான், இந்த இடம் இங்கிருந்து அங்கு வரைக்கும் எந்துதான், இதுவரைக்கும் அவ்வளவுதான் எங்களுடைய வான்பரப்பு, நாங்கள் மூடிக்கொள்கின்றோம், இப்ப நீங்க பறக்க கூடாது, எங்களுடைய பர்மிஷன். என்னவெல்லாம் மக்கள் பேசுகிறார்களோ, எதுவெல்லாம் நீங்கள் காதுகளில் கேட்கிறீர்களோ, இந்த வசனம் மிக தெளிவானது. யார்தரா வானம், யார் ஏரியால வந்து யார் ராசின்னு போடுறது அப்படின்ற மாதிரி அல்லாஹு தஆலா பேசுறா. வானம் யாருடையது, பூமி யாருடையது, நீங்கள் மௌத்தானால் இவைகள் அழுகிறதா? ஆனால் இதே வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு மிக ஆழமான கருத்து இருக்கின்றது. எந்த ஒரு முஃமின், எந்த ஒரு நல்லடியார் மௌத்தாகிறாரோ இவருக்கு இவர் சுஜூது செய்த இடம் கவலை கொள்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்திற்கு தஃசீர் எழுதுறாங்க. எவர்கள் வஃபாத் ஆகிறாரோ நல்லவர்கள் முஃமின்கள், அவர் சுஜூது செய்த இடம், அவர் நன்மையில் கழித்த அந்த தருணங்களை நினைத்து அந்த பூமி அவர் தொழுத இடத்தினான பூமி அவருக்காக கவலை கொள்கின்றது. இதுதான் அல்லாஹு தஆலா கெட்டவர்களுக்கு பூமியோ வானமோ அழவில்லை, மாற்றமாக நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூமியையே சாட்சியாக ஆக்கின்றான், வானங்களை அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு சாட்சியாக்கின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். எல்லாவற்றையும் சதகா செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான முன்சப்பை கரியையும் முன் கையையும் வைத்து சமைத்து வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் வந்தார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் அந்த உணவு வைக்கப்பட்டது. சாப்பிட துவங்கும் போது நபி அவர்கள் இப்படி கூறினார்கள், என்னென்ன நடந்துச்சு, எப்போ ஆட்டை வெட்டினீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க, எல்லாவற்றையும் விசாரித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா நீங்க வெளியே கொடுத்தீங்களே இந்த ஒரு துண்டை தவிர மீதி எல்லாம் வெளியே கொடுத்தீங்களே, அதுதான் நமக்கானது. வெளியே சதகா செஞ்சீங்களே அதுதான் நமக்கானது, இது நமக்கானது இல்லை.
நபி அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு புரியுதில்ல. எதை நீங்கள் வெளியே சதகாவாக கொடுத்தீர்களோ அதுதான் நன்மையாக நாளை மறுமையில் நமக்கு வந்து நிற்க போகின்றது. இது நாம சாப்பிடுறோன்றது இந்த உலகத்துல, ஆனா இது இல்லை, இது நமக்கானது இல்லை என்று கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆறாவதாக நபி இமாம் அவர்கள் கூறினார்கள், யஃபிர்ரூன மினல் மௌத்தி வஹுவ முலாகீஹி. ஒரு மனிதர் மௌத்தை விட்டு விரண்டோடுகின்றார், ஆனால் மௌத்தோ அவரை முன்னோக்கி நின்று கொண்டு இருக்கின்றது. மௌத்தை நினைத்து விரண்டோடுகின்றார், ஆனால் மௌத் அவரை முன்னோக்கி நின்று கொண்டிருக்கின்றது. குர்ஆனுடைய மிக தெளிவான வசனம், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, அவர்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள், அவர்கள் மரணத்தை பார்த்து வெறுண்டோடுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு புரியல, அவர்கள் ஓடக்கூடிய பாதையில் தான் அவர்களுடைய மரணம் இருக்கின்றது. எங்க ஓடுறீங்க நீங்க? எங்கே ஓடுகிறீர்கள்? நீங்கள் எங்கு ஓடுகிறீர்களோ உங்களுடைய நீங்கள் ஓடக்கூடிய பாதையில் தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுடைய மௌத்தை நாம் கொண்டுட்டு வருவோம். நீங்க எங்கேயும் ஓட முடியாது, எங்கும் நீங்கள் செல்ல முடியாது என்பதை ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக பேசுகின்றான். எனவே தனக்கான மௌத் இப்போது இல்லை, தனக்கான மௌத் இப்போது இல்லை அப்புறம் என்று ஒரு மனிதன் நினைப்பாரையானால் அவருடைய தோல்விக்கான ஆறாவது மிக முக்கியமான காரணம். எனவே இந்த இடம் மௌத்துக்காக நாம் எப்போதுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதிலிருந்து ஓடுவது என்பது உலகத்தில் மூழ்குவது, உலக ஆசையில் செல்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வளவு நிகழ்வுக்கு பின்னால் இப்போது நாம் மௌத்தாக கூடிய நேரத்தில் வெற்றியா தோல்வியா என்பதை இரண்டு அடையாளங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர்கள் நமக்கு சுப செய்தி கூறுவார்கள். எப்போ? மௌத்தாகும் போது. நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், சக்ராத் என்ற அந்த நிலை, இந்த பக்கம் உலகம், அந்த பக்கம் மறுமை, இரண்டிற்கும் இடையில் சக்ராத் இருக்கும். சக்ராத்திற்கு யார் சென்று விட்டாரோ அவர் மீண்டும் இந்த பக்கம் திரும்பி வரமாட்டார். சக்ராத் வந்தால் அடுத்து அவர் வைக்கக்கூடிய 8 மௌத்து தான். இப்ப இந்த சக்ராத்துடைய நேரத்தில் உலகம் அவருக்கு இருண்டு விடும், உலகம் அவருக்கு திரை போடப்பட்டு விடும். இவருடைய கண்களுக்கு வானவர்கள் மாத்திரம் தெரிவார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை தெரிய ஆரம்பிக்கும். பர்சக் இவருடைய கண்ணுக்கெட்டு தூரம் தெரியும். இந்த நேரத்தில் வானவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லி உங்களுக்கான சுப செய்தி அல்லாஹ்விடம் இருந்து பெற்று உங்களுக்கு தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அல்லாஹ் நம் அத்தனை நபர்களையும் அந்த ஜமாத்தில் ஆக்கட்டும். இரண்டாவது, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியை தருவான். நம்முடைய உள்ளத்தில் காலம் முழுக்க வாழ்ந்த உலகம் சோதனை சோதனை, கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் மௌத்தாக கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியை தருவான். அது போன்றது ஒரு நிம்மதி எப்போதுமே நாம் பெற்றிருக்க மாட்டோம். அது போன்றது ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி நம் இடத்தில் மிக தெளிவாக பேசும். இந்த நாள், இந்த நிமிடம், இந்த நொடிக்காகத்தான் நீ காத்து கொண்டிருந்தாய். நீ செய்த சிரமங்கள், நீ பட்ட துன்பங்கள், உன்னுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான். இஸ்லாத்திற்காக நீ போட்ட எஃபெக்டை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டு விட்டான், ஏற்று விட்டான். இனி உன்னிடத்தில் அல்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொள்வான். நீ அல்லாஹ்வினுடைய ஆகச் சிறந்த விருந்தாளி என்று ஒரு நிம்மதியை அல்லாஹ் தஆலா மனதிலே ஏற்படுத்துவான். அந்த மனம் நம்மிடத்திலே பேசும். நமக்கானதை அல்லாஹ் தஆலா நிச்சயம் பரிபூர்ணமாக கொடுக்க இருக்கின்றான். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த சக்ராத்தினுடைய நிம்மதி என்பதை அவர் புரிந்து கொள்வார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டு நிலைகளையும் சக்ராத்துடைய நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது யாருக்கு நல்லெண்ணம் வருகின்றதோ, அல்லாஹ்வின் மீது யாருக்கு நல்லெண்ணம் வருகின்றதோ, இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டான் என்பதற்கான சான்று. எனவே இப்படிப்பட்ட ஜமாத்தில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கட்டும். நம்முடைய வெற்றி, நம்முடைய தோல்வி என்பது மற்றவர்கள் பேச வேண்டியதல்ல, உலகத்திற்கு நாம் நிரூபிக்க வேண்டியதல்ல. மாற்றமாக நாம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைந்தோமா அல்லது தோற்றோமா என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அல்லாஹு தஆலா இம்மையையும் மறுமையையும் அவனுடைய இடத்தில் வெற்றிக்குரியதாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஊருக்குள் சிறுவர்கள், பெரியவர்கள் என அத்தனை நபர்களுக்கும் பல நபர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றது. பல நபர்கள் காய்ச்சலின் காரணமாகவும் தலைவலியின் காரணமாகவும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடல்நிலை நலிவடைந்திருக்கின்றது. எனவே அத்தனை நபர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள்.
ஒவ்வொரு குடும்பத்திலும் 2-3 நபர்களுக்கு ஒரே நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். முடிந்தால் உங்களுடைய தெருக்களில் பக்கத்து வீட்டார்களாக அவர்கள் இருப்பார்களாயின் அவர்களை சென்று நலம் விசாரியுங்கள். இது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவான். அவர்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், அவர்களோடு துணை நில்லுங்கள், அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.